நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. அனைவருக்கும் வாக்காளர் திருமணி மக்களே, அனைவருக்கும் நன்றிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்துடைய மத சார்பற்ற கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக வெற்றி வேட்பாளர் துரைக்கு சரவணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த பயணத்தை ஆரம்பிக்கின்றோம். கீழப்பாளையத்தில் அண்ணா சிலை அருகில் அண்ணா கண்ட சின்னம், ஆமா, அந்த சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று அண்ணா சிலை அருகில் இருந்து நாம் இந்த பயணத்தை கிளப்புகின்றோம். இந்த பயணத்தை ஆரம்பிக்கின்றோம். மதி 7 அந்த ஒன்றையும் பாக்குறியா? சரி, பரவாயில்ல. ஆக எல்லா ஒன்றுமே எல்லாம் தேமுதிக புதிய கூட்டணியாக புதிய வரவாக நம்ம போன தேர்தல் எவ்வளவு ஓட்டு போச்சு? 7000 ஓட்டா, 8000 ஓட்டு வாங்கி வித்தியாசத்தில் நம்ம வெற்றி வாய்ப்பை இருந்தோம். இப்ப புது கூட்டணியாக தேமுதிக நம்மளும் இணைந்திருக்கிறது. அதே போல கம்யூனிஸ்ட் இல்ல, 2 கம்யூனிஸ்ட் அவங்க எப்போதும் உள்ள கூட்டணி. ஆக புது கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் உணர்வுள்ள கூட்டணிகள். ஆக உணர்வுள்ள கூட்டணிகளை இணைத்து வாக்கு கேட்கும் போது நம்முடைய வேட்பாளர் துறைக்கு சரவணன் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். சொல்ல மாட்டீங்களப்பா, எந்த கூட்டணி? புதுசான கூட்டணி. தலைவர் மு க ஸ்டாலினுடைய சாதனைகள் ஒரு கூட்டணி, சாதனை ஒரு கூட்டணி, மகா பெரிய கூட்டணி அது. ஆக நம்முடைய உணர்வுள்ள கூட்டணி, நம்முடைய கூட்டணி தலைவர், நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகள், மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம் திட்டம், குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இதெல்லாம் புதிய கூட்டணியாக இப்போது அமைந்திருக்கிறது. ஆக அந்த வாக்கு சேர்க்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட நம்முடைய வெற்றி வேட்பாளர் சரவணன் அவர்கள் 50,000 வாக்குகள் செலுத்தப்படுகிறது. நம்முடைய என்ன சொல்ல போனால் புதிய கூட்டணி, இன்னும் புதுசா ஒரு கூட்டணி வந்திருக்கிறார். அது மெகாஸ்டார் கூட்டணி. என்ன கூட்டணி? மெகாஸ்டார் கூட்டணி. என்ன தேர்தலுக்கு நமக்கு ஹீரோ, அதுக்கு நமக்கு ஹீரோ. அப்புறம் ஸ்டார் மக்கள் மனிதநேய மக்கள் பேசுறாங்க. அதே போல நம்முடைய கமலஹாசன் அவர்களுடைய அணியும் இங்கே வாக்கம் செய்திருக்கிறது. ஆக இதெல்லாம் கணக்கு போட்டு நம்ம வந்து வேட்பாளர் உட்கார்ந்தே ஜெயிக்கலாம். நாங்க உட்கார்ந்தவர்கள் அல்ல, நாங்க நடப்பவர்கள். மக்களை சந்திப்போம், மக்களை கேட்போம்.